இந்த முருகன் பச்சை சாத்தி திருச்செந்தூரில் இருந்து வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என் மீது நம்பிக்கை வைத்துதானே நீ என்னை வழிவந்து கொண்டிருக்கின்றாய். எத்துணை விரதங்களும் எத்துணை பூஜைகளும் எத்துணை பாடல்களும் நான் உனக்காக இங்கு வைத்திருந்தேன். அப்பனே முருகனே, இன்னுமா என் வழி புரியவில்லை என்று கண்ணீர் வடித்து இப்பொழுது கடைசி கட்டத்தில் என்னை தேடி வந்து விட்டாய். ஒன்று என்னை நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், அல்லது எனக்கானதை நீ எனக்கு நிறைவேற்றித்தா என்று சத்தியத்தை வைத்து கொண்டிருக்கின்றாய். அந்த சத்தியத்தில் யார் ஜெயிக்கப் போகிறார்கள், உன் விதியா இந்த முருகனா என்று இப்பொழுது நான் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றேன். உன் முருகன் ஜெயிப்பதற்கான கட்டம் வந்துவிட்டது. என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை ஜெயித்துவிட்டது. நீ தேடியதை நான் தேடி தருவதற்கான கட்டம் வந்துவிட்டது. கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை சேர்ந்து கொண்டு இருக்கும்போது மற்றவர்கள் உன்னை எள்ளி நகையாடிய காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் காலமும் நேரமும் வந்துவிட்டது. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கான பாரங்களை சுமக்க தயாராகிவிட்டேன் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாயல்லவா? அந்த நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. இந்த முருகனின் வாக்கு என்றுமே பொய்க்காது. இதோ நீ உயிராக நேசித்த ஒன்று, நீ தேடிய ஒன்று, அலைந்து திரிந்த ஒன்று உனக்காகவே உன்னை தேடி வந்து விட்டது. விலகியதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சற்றே உன் மனம் குழப்பமடைந்து கொண்டிருந்தது. அந்த குழப்பத்திற்கெல்லாம் தீர்வு சொல்லும் விதமாக உன் வாழ்க்கையில் இங்கு வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இந்த முருகன் அப்பன் நான் உன்னை தேடி வந்து விட்டேன். உனக்கான விஷயத்தில் எது என்ன செய்ய வேண்டுமோ, எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அதை நடத்தி தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன். நிறை குறை இரண்டுமே கலந்தது தானே வாழ்க்கை. நீரை மட்டுமே நீ கையில் எடுத்து கொண்டு இருக்காது, குறைகளையும் உற்று நோக்கி பார். அந்த குறைகளை உற்று நோக்கி பார்த்தால்தான் நமக்கு எது தேவை, நமக்கு எது தேவையற்றது என்பது புரிய வரும். அதனால் அத்தான் சொல்கிறேன், இனி சந்தோஷமாக வாழ்வதற்கு வெற்றியும் தோல்வியும் அவசியம்தான். என்ன அப்பனே சொல்கிறாய், தோல்வியும் வேண்டுமா என்று? என் தங்கமே, நீ ஒன்றை மறந்து விட்டாயா? தோல்விதானே வெற்றிக்கான முதல் படியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. என்ன நடந்தாலும் யாருமில்லை என்ற கட்டத்தை நீ கடந்து வந்து விட்ட பிறகும் அவர் வரவில்லை இவர் வரவில்லை என்று ஏன் உன் உள்மனது அவரை தேடிக்கொண்டு இருக்கின்றது? அதனால் நான் சொல்வதை கேள். என்ன நடந்தாலும் இந்த அப்பன் முருகனை மீறி எதுவுமே நடக்காது. இந்த கந்தன் கடம்பனை மீறி எதுவுமே நடக்காது. எல்லாம் அவன் செயலாக இருக்கும்போது, எல்லாம் முருகன் செயலாக இருந்து கொண்டு இருக்கும்போது அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தருவதற்கு என் வேலவன் வந்து கொண்டு இருக்கின்றான். என் வேலவன் என்னருகில் வந்து விட்டான் என்பதில் நீ உன் எண்ணத்தை நிலைநிறுத்திக்கொள். உன் நம்பிக்கையே என் மீது முழுமையாகவே. யார் என்ன சொன்ன போதிலும் என் அப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று உறுதியாகும் தெளிவாகும் இரு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். சற்றே மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். எத்தனை நாட்களுக்குத்தான் இந்த ஓட்டமும் சாட்டமும்? நான் என்னதான் செய்தாலும் என்னதான் பண்ணினாலும் இப்படியே தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன். என் முயற்சிக்கான உழைப்புக்கான பலன் ஏதும் இல்லையே அப்பனே முருகனே என்று யோசிக்கின்றாய். இதோ உனக்கான பலனை தருவதற்காக இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக உன் மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? நீயும் உன் மனம் கலங்கியதெல்லாம் போதும் என் பிள்ளையே. உனக்கு நடைப்பயணத்தை தொடங்கிவிட்டாய். உனக்கான வழி பயணத்தை நான் ஆரம்பித்து வைத்து விட்டேன். இதோ உன் பாதையை நான் தெளிவுபடுத்தி கொண்டேதான் போகிறேன். வெற்றி உன் கை தொடும் தூரத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. மற்றவர்கள் எள்ளி நகையாடி விட்டார்களே, மற்றவர்கள் உன்னை தரம் தாழ்த்தி விட்டார்கள், மற்றவர்கள் உன்னை கை காட்டி விட்டார்கள் என்று அவர்களுக்காக வாழ்கிறேன் இவர்களுக்காக வாழ்கிறேன் என்று வாழ்ந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி உனக்கான வாழ்க்கையை வாழும் நேரம் வந்து விட்டது. என் பிள்ளையை, எதை உனக்கானதாக நான் தர வேண்டும் என்று நினைத்தேனோ அதை தருவதற்காக வந்திருக்கின்றேன். உன்னுடைய குறைகளை தாண்டி நீ ஜெயிப்பதற்கான காலகட்டம் வந்து விட்டது. குறைகள் யாருக்குத்தான் இல்லை? அந்த குறையை நிறையாக மாற்றுவதுதானே இந்த முருகனின் வேலை, இந்த அப்பனின் வேலை. இதோ முதற்கடமையாக இருந்து உனக்கு வேண்டியதை, நீ தேடியதை, நீ அலைந்து திரிந்ததை உனக்கு தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். இனி நீ
நினைத்ததை நான் நடத்தியே தீர்வேன். என் பிள்ளைகளுக்கான ஆசையை நிறைவேற்றுவதிலிருந்து நான் சற்றும் பின்வாங்கப் போவதே இல்லை. நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, இந்த அப்பன் முருகன் உனக்கானதை தருவேன். யாம் இருக்க பயமேன்.